வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாருக்கும் எப்பொழுதுமே ஹீரோவாகத்தாங்க தெரிய ஆரம்பித்தீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அனைவருக்குமே நீங்கள் ஒரு ஹீரோ மாதிரி நடந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக நீங்கள் செய்ததை விட மற்ற நபர்களின் வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள் நிறைந்த விஷயங்களை கூட நீங்க சாதாரணமாக தட்டி தூக்கி விட்டு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமை மிக்க ஒரு மனிதர்களாக இருந்திருப்பீங்க. அதனாலேயே நீங்க செய்யக்கூடிய செயல்களையும், நீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதங்களையும் பார்த்து அனைவரையுமே உங்களை ரசிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அந்த ரசிப்பதற்கு பின்னால் நீங்களும் ஒரு மனிதர்கள் தான். உங்களுக்குள்ளேயும் வழிகள் என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா நீங்களாவது அதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் நம்மளை பெருமையாக பேசுகிறார்கள் என்று நம்ம மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாதுங்க. முடிந்த அளவுக்கு நமக்காகவும் நம்ம வாழ வேண்டும். முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்தாதான் நமக்கு நன்மைகள் நடக்கும், எல்லாமே கிடைக்கும் என்பதை நீங்கள் எப்பொழுது அறிந்து கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது கிடைக்கும். மற்றவர்களுக்கு உதவி எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். முதல்ல நம்ம நல்லா இருந்தால் தான் மற்றவங்களை நம்ம நல்லா இன்னும் வைத்துக் கொள்ள முடியும் என்கிற ஒரு உண்மையை தெரிந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுடைய லைஃப்ல நீங்கள் மறைத்து வைத்த சில போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் வெளியில எப்பொழுதுமே உண்மையான ஒரு வெற்றி பெற்ற ஒரு மனிதர் போல தோன்றினாலுமே வெளியில் அப்படித்தான் நீங்கள் காட்டிக்கொள்வீர்கள். ஆனால் உள்ளுக்குள்ளதாங்க உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு சிதைந்து கிடைக்கிறது, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைத்து வைத்த போராட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் என்று அது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரிய ஆரம்பிக்கும். பணம் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், உணர்ச்சி பூர்வமான பிரச்சனைகளானது இருக்கும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், யாருக்குமே ஒற்று குடும்பமாகத்தான் இருப்பீர்கள். இருந்தாலும் குடும்பத்தில் யாருக்குமே ஒருவரை ஒருவர் பிடிக்காமல் மனதிற்குள்ளேயே வஞ்சகத்தை வைத்து கொண்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் உங்களுடைய மனதிற்குள் வைத்து வாழ்ந்து வருவீங்க. ஆனால் அதை நீங்கள் வெளியில் காட்ட மாட்டீங்க. இந்த விதமான போராட்டங்கள் தாங்க உங்களை இந்த ஒரு நேரத்தில் தைரியமான ஒரு மனிதர்களாக மாற்றிருக்கும். நீங்க காதல் வாழ்க்கையில ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில வேல்யூ என்பது இல்லாமல் போனது? நீங்க உண்மையா காதல் பண்ணீங்க. உங்களுடைய காதல் எப்பொழுதுமே உண்மையானதாக இருக்கும். யாருமே மறுக்க முடியாத ஒரு காதலாக இருக்கும். அதனாலே அதனுடைய வேல்யூவும் அதனுடைய மரியாதை என்பதும் திரும்ப உங்களுக்கு கிடைக்காமலே போய்விட்டது. அவர்கள் உங்களை உங்களுடைய காதலை அவர்கள் ஏதோ ஒன்று போல எடுத்திருந்திருப்பாங்க. ஏதோ 10 பேர் கூறுறதுல நீ ஒரு 11 ஆளாவது இருப்ப அப்படின்னு அவர்கள் உங்களை எடுத்திருந்திருப்பாங்க. ஆனா நீங்க அவர்களை காதலித்தது என்னமோ மற்ற நபர்களை விடவும் இந்த ஒரு பெண்ணோ இந்த ஒரு ஆணோ எனக்கு மிகவும் பிடித்தவர்கள். என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள், என்னுடைய பெற்றோர்கள் அனைவரையும் மாதிரிதான் நான் இவனையும் பார்க்கிறேன் என்கிற மாதிரியான நீங்கள் நினைத்திருந்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் அப்படி நினைத்திருக்க மாட்டாங்க. உங்களை டைம் பாஸ் போல காதலித்திருப்பாங்க. அதனால உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் அந்த வலிகளானது இருந்து இன்னமும் அது உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் ஏன் தெரியுமா அனைவரையுமே புரிந்து கொள்ளாம போனீங்க? நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்க செய்யக்கூடிய சில செயல்கள் எல்லாமே சரியாக இருந்தாலும் மக்கள் அதனை தவறாக புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. எந்த ஒரு இடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி வார்த்தைகளை விட வேண்டும் என்று தெரியாமல் நீங்கள் அவசரப்பட்டு சில வார்த்தைகளை விட்டு விடுவீங்க. ஆரம்பத்தில் அது உங்களுக்கு நன்றாக தெரிந்தாலும் போக போக பிற்காலங்களில் அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறி நிற்குங்க. எனவே முடிந்த அளவுக்கு யாரிடம் எந்த ஒரு வார்த்தைகளை கூறுகிறோம் என்பதை நீங்கள் மிகவும் தெளிவாக அறிந்து புரிந்து அதற்கப்புறம் உங்களுடைய வார்த்தைகளை விடுவதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அவசரப்பட்டு நீங்கள் வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா அதை யாராலையும் எடுக்க முடியாதுங்க. வார்த்தைகள் என்பதற்கு அவ்வளவு சக்தியானது இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு வார்த்தைகள் விஷயத்தில் மட்டும் எப்பொழுதுமே விளையாடவே கூடாதுங்க. அதிகமான கோபம் வருகிறதா, உண்மை என்னவென்று முதலில் அறிந்து கொள்ளுங்கள். அதற்கப்புறம் போய் பேசுங்க. உண்மை என்னன்னே அறியாம மற்றவங்க கூறினாங்க அப்படின்னு மற்றவர்களின் பேச்சை கேட்டு நீங்க ஆடினீங்க அப்படின்னா மற்றவர்கள் உங்களை ஏற்றி விட்டு பின்னால் வேடிக்கை பார்ப்பாங்க. நீங்க தான் இறுதி வரைக்கும் போய் கஷ்டப்படுகின்ற மாதிரி இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு மற்றவர்கள் பேச்சை கேட்காம உங்களுக்குன்னு சுயமான முடிவுகளை நீங்க எடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை ஒரு தைரியமான ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு கதை போல தாங்க இருக்கும். அதுல தடைகள் வரும், போராட்டங்கள் வரும், வழிகள் வரும், முன்னேற்றங்கள் வரும், முன்னேற்ற இறக்கங்கள் ஆனது வரும். எல்லாத்தையும் நீங்க கொண்டது தான் உங்களுடைய வாழ்க்கை. நீங்க இன்று இருக்கக்கூடிய இடங்கள், உங்களுடைய கடின உழைப்புகள், உங்களுடைய தைரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா நீங்க எந்த அளவுக்கு உழைத்தீங்க அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். எனவே தேவையில்லாத விஷயங்களில் போய் உங்களுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொள்ளாமல் உங்களை நீங்களே கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறவும் ஆரம்பிக்கும். நான் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கும். நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து நீங்க நிச்சயமா 4 பேரை தேடி 4 பேர் உங்களை தேடி வருகின்ற அளவுக்கு நிச்சயமா நீங்க மாறவும் ஆரம்பிப்பீங்கங்க. நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில நம்ம எண்ணத்தை முன்னேற்றி கொண்டு போகணும் என்று எல்லாத்தையுமே நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க உங்களுக்கு பிடித்த மாதிரி வாழவும் செய்வீர்கள். இந்த ஒரு அழகான ஒரு ரிச்சான வாழ்க்கையை தாங்க நீங்க எப்பொழுதுமே விரும்பி கொண்டு இருந்திருப்பீங்க. அதற்கான ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால அந்த ஒரு வாழ்க்கையை நம்ம எப்படியாவது வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்க இருப்பீங்க. இந்த ஒரு நேரத்துல நீங்க முடிவு பண்ணியது இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்குங்க. உங்களுடைய முயற்சி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதுவரைக்கும் செய்த கடின உழைப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையில வீண் போயிருக்காது. அது அனைத்தும் சேர்ந்து இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை நிச்சயமாக ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. நீங்க கைவிடாமல் இருந்ததுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வெற்றியாக உங்களுடைய மனதிற்குள் தோன்ற ஆரம்பிக்கும். எனவே எதை தொடங்கினாலும் அதனை பாதியில் விட்டுவிடாதீர்கள். முழுமைக்கும் அதனை தொடர்ந்து நீங்கள் போய்கொண்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடும். எந்த விதமான பிரச்சனைகள் எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் நிச்சயமாக மாறவும் செய்யுங்க. இந்த விதமான நீங்கள் அதிகமான எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க அப்படின்னா அதுல முழுமைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்க எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நார்மலா எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அதுல முழுமையா இறங்கி விட்டீங்க அப்படின்னா முழுமையான கவனத்தையும் முழுமையான முயற்சிகளையும் நீங்க போட ஆரம்பிப்பீங்க. அந்த முயற்சிகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையவும் நிச்சயமாக மாற்றியும் கொடுக்குங்க. நீங்க எதிர்பாராத ஒரு லாபங்களும் எதிர்பார்க்காத பலன்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு பெருமைகளும் நல்ல லாபங்களும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது ஒரு அவார்டா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ப்ரமோஷனா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பப்ளிக் பலனாக கூட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக மாற ஆரம்பிக்குங்க. அந்த விதமான நிமிடங்கள் தாங்க உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு உயர்வை உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். நீங்க ஒரு லெவல்ல இந்த ஒரு நேரத்துல இருந்திருப்பீங்க. ஆனா இப்போது அந்த ஒரு லெவலை நீங்க கிராஸ் பண்ணி அடுத்த ஒரு லெவலை நோக்கி ஓடிக்கொண்டு இருந்திருப்பீங்க. இதையே ஒன்று அடைய வேண்டும் என்று இருந்திருப்பீங்க. அதை அடைந்து விட்டு அடுத்து நம்ம எதை சாதிக்க வேண்டும் என்பதற்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தயார் பண்ணி கொண்டு இருப்பீங்கங்க. உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், உங்களுடைய வாழ்க்கை அனைத்தையுமே நீங்க மாற்றி இருந்திருப்பீங்க. இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது நிலையானதாக இருக்கும். அதனை தக்க வைத்து கொண்டால் மட்டும் போதுங்க. வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போய் கொடுத்துவிடும். இனி நீங்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. அதுவும் வாழ்க்கையோட டாப்லவும் அறவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க போட்டியில் இருந்தீர்கள், ஆனால் இப்போது நீங்கள் தான் டாப்ல போய் கொண்டு இருப்பீங்க. எனவே இந்த ஒரு பொசிஷனை மட்டும் கிடையாதுங்க. இந்த ஒரு நிலையவும் மக்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையவும் நீங்கள் ஒரு நாளும் உடைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய தொழிலிலும் உங்களுடைய வேலைகளிலும் போதுமான அளவுக்கு லாபங்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய வெற்றி தொடக்கம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நீங்க அடையக்கூடிய இந்த ஒரு வெற்றி இது உங்களுடைய முடிவு மட்டும் கிடையாதுங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்பமாக இருக்கும். இந்த முதல் வெற்றி தான் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய வெற்றிகளுக்கு உங்களை கொண்டு போய் கொடுக்கும். இந்த விதமான சார்னை இப்போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய உண்மையான வாழ்க்கையை உங்களுக்கு ஆரம்பித்தும் கொடுக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதற்கும் பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.